இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் சமீபத்தில் வெளியானது. தற்போது ரிசல்ட் வந்த பிறகு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எவ்வளோ ரேங்க் இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்கான டீடைல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், கண்டிப்பாக வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அதேமாதிரி ரேங்க் டீடைல்ஸும் பார்க்கலாம். கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்க அதிக வாய்ப்புள்ளதுன்னு பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரி 149 கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 95, டிஸ்ட்ரிபியூட்டட் விடோவாக இருந்தால் 120. இதுவே பிசி கம்யூனிட்டியில் ஜென்ரலாக 148 இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேன் 91, டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ 118. நெக்ஸ்ட்டு எம்பிசி அல்லது டிசி கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் 148 கட் ஆஃப் இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேன் 88, டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ 116 இருக்கணும். எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் 145 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேன் 85 கொஷின், டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ 110 கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் 142 கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேன் 83, டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ 108 கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தால் 138 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேன் 80 கொஷின்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ 105 கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கணும். அடுத்ததான் நீங்கள் பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தால் 140 கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் 81 கொஷின்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ 106 கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கணும். இது இந்த கட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாமே 200 தான். நீங்கள் 300க்கு அவங்க மார்க் வெளியிட்டிருந்தாங்கன்னா அது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இது கூட 1.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 300க்கு எவ்வளோ மார்க் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு டீடைல்ஸ் ஷோ ஆகும். இந்த அளவு கட் ஆஃப் இருந்தாலே போதும். அடுத்ததான் எவ்வளோ ரேங்க் இருந்தால் வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றியும் ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கம்யூனிட்டி வைஸாக ஜென்ரல் கேட்டகரியில் ஓவரால் ரேங்க் நீங்கள் 5781க்கு குறைவாக இருக்கணும். கம்யூனல் ரேங்க் 2890 குறைவாக இருக்கணும், இல்லை 2890 இருக்கலாம். அடுத்ததாக பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஓவரால் ரேங்க் 4942 இருக்கணும். கம்யூனல் ரேங்க் 2471 இருக்கணும். நீங்கள் பிசிஎம் கம்யூனிட்டியாக இருந்தால் ஓவரால் ரேங்க் 653 இருக்கணும். கம்யூனல் ரேங்க் 326 இருக்கணும், அது குறைவாகவும் இருக்கலாம். எம்பிசி டிஎன்சி கம்யூனிட்டியாக இருந்தால் ஓவரால் ரேங்க் 3730 இருக்கணும். கம்யூனல் ரேங்க் 1865 இருக்கணும். எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தால் ஓவரால் ரேங்க் 2797 இருக்கலாம். கம்யூனல் ரேங்க் 1399 இருக்கணும். இங்கே எஸ்சிஏ கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் 559 இருக்கலாம். கம்யூனல் ரேங்க் 280 இருக்கலாம். எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தால் ஓவரால் ரேங்க் 186 இருக்கணும். கம்யூனல் ரேங்க் 93 இருக்கணும். இந்த அளவு ரேங்க் இருந்தாலே போதும், உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அடுத்த ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே tnpc.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு ஹோம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மெனு இருக்கும். மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மெனு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே எக்ஸாம் டேஷ்போர்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4வதாக கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்க்ஸ் அண்ட் ரேங்க் பொசிஷன் சொல்லியிருக்கும். இதில் ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு உங்களோட எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேட்டா பற்றி என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ண பிறகு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, டோட்டல் மார்க் எவ்வளோ, பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போஸ்ட்டுடைய நேம் கொடுத்துட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓக்கான போஸ்ட்டில் உங்களுடைய ஓவரால் ரேங்க்கான கம்யூனல் ரேங்க்குன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சருக்கான ரேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டைப்பிஸ்ட் இருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து போஸ்ட்டுடைய நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இல்லை பிடிஎஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சில விடுவதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.